அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கேசிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஜனவரி மாதம் ஒரு சில கேம் இப்போ தான் 4 நாள் ஆகிருக்கு. கேம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 5ஆம் தேதி இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ என்ன லாஸ்ட் மந்த்து வச்சு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ரிப்பீட் இந்த மாதம் என்ன பண்ணுறன்றதை பார்ப்போம். அதை வச்சு ஒரு 2 கெஸ்ஸிங் தரேன். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ போர்டு 4 வச்சு ஒரு 3 மாதம் 2 நம்பரும் அடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 441. ஓகேங்களா? இதுதான் ஏ போர்டு 4 வச்சு அடித்த நம்பர் பார்த்திங்கன்னா 441. இப்போது அடுத்த என்ன நம்பர் அடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 400. இந்த கேம் ஆல்ரெடி இந்த 4 வச்சு அடித்தது இந்த 41க்கு ரிப்பீட்டாக ஒரு 41 ஒரு கேம் அடித்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்பயும் மறுபடியும் இந்த 4க்கு இந்த 00க்கு மறுபடியும் இந்த 00வை மறுநாளே அடித்து கேமை முடிச்சிருக்கான். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வச்சு அடித்ததில் BC41க்கு ரிப்பீட் BC41, மறுபடியும் ஜே போர்டு 4 வச்சு அடிச்சதுக்கு அந்த 00க்கு ரிப்பீட்டு 00 ஒரு கேம் முடிச்சிருக்கான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு நம்பரும் ஒரு மாதிரி அடிச்சிருக்கான். நம்ம சப்போஸ் அதையும் இன்றைக்கி செகண்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் டபுள்ஸ் அடிக்கும் போது அந்த நம்பர் எடுத்து கிளியராக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம அதே 441 வச்சு தான் நம்ம இந்த கேமையும் எடுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 441 இந்த நம்பரு இல்லை, இந்த ஏசியில் இருக்கிற 41 நம்ம எடுத்துக்கலாம். ஏசியில் இருக்கிற 41. ஓகேங்களா? அந்த 441 1 2 3 4 1 2 3 4 நாள் விட்டு BC41 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். இல்லை, BC டபுள் செட்டுக்கால இது எது எடுத்துருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த AC41, ஓகேங்களா, இந்த AC41 எடுத்து 1 2 3 4 நாள் விட்டு 5ஆவது நாள் அவன் BC41 அடிச்சிருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. அடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது அடுத்த நாள் இப்போ அடுத்ததாக ஏ போர்டு 4 வச்சு என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 400 தான். ஓகேங்களா? இப்போது இந்த 400 இப்போது நம்ம இதில் இருக்கிற AC 40. AC 40. ஓகே, AC 40 எடுத்து நம்ம AC 40 எடுத்து இப்போது நம்ம அதே கேப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பார்த்தோம், 1 2 3 4 நாள் விட்டு 5ஆவது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு 5ஆவது நாள் இன்றைக்கி BC40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? BC40 எடுத்து ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது 40 நம்ம BCயில் எடுத்துட்டோம். BC40 ஏ போர்டு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது 2 நாள் ஏ போர்டு 8ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் 3ஆவது நாளும் ஏ போர்டு 8 அடிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம 840 அப்படின்னு. அதே மாதிரி இந்த 882 873. ஓகேங்களா? இங்கே BC82. ஆக்சுவலாக இது ஏசிலேயே 82 அடிச்சிருக்கான். நம்ம BC எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு பி போர்டு 4 வர்றதால இங்கே BC82. ஓகேங்களா? ஏன்னா AC 82 AC 83 AC 84 அப்படி அடிக்க மாட்டான். அதனால் நம்ம BC82 எடுத்துக்கணும். இங்கே AC83 அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? BC82 AC83, அப்புறம் ஒரு AB84. நமக்கு பி போர்டு வரதால் தான் AB 84. ஓகேங்களா? 1 வந்திருந்தால் நம்ம 81 கூட போயிருக்கலாம்.
இப்போ நமக்கு பி போர்டு 4 வரதுனால 84 கொடுத்தா தான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஏபிபிசிஏசி 82, 83, 84 அப்படின்ற ஒரு நார்மல் கெஸ்ஸிங் தான். நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு இன்றைக்கி 3 டிஜிட்டில் நம்பர் பார்த்திங்கன்னா 840 அப்படின்ற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த்து இதே டேட்டில் தான் 40 அடிச்சிருக்கேன். அதனால் 40 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 40 இப்போ 640 போன மாதம் வச்சுருக்கேன். இதுக்கு கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஏசி 60, பிசி 60, ஏபி 50. இது ஒரு சில டைமில் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் டக்குன்னு அடிப்பான். நம்ம இதெல்லாம் சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்காத போது இதெல்லாம் ஒரு டைமில் அடித்து முடிப்பான். ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 5, பி போர்டு 0 வந்தாலும் நீங்கள் 50 அப்படின்ற நம்பர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் பாருங்கள், ஏபி 50, ஏன்னா ஏசி 60, பிசி 40. அதனால் நீங்கள் ஏபி 50 அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொரு இப்போ ஆல்ரெடி 840 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு பி போர்டு 5, ஏ போர்டு 5, பி போர்டு 0 அந்த மாதிரி வந்தது தான் 50ன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு போர்டு 2 போர்டு நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கடைசி இங்கே பாருங்கள், இந்த கடைசியாக ஒரு 9 வச்சு ஒரு கேம் படிச்சிருப்பான். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போது 962. ஓகேங்களா? இந்த நம்பர் 962. ஓகேங்களா? இப்போது கடைசி இந்த 9 வச்சு ஒரு கேம் அடிச்சிருக்கேன். அதை மட்டும் என்னென்ற பார்ப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 900ன்னு சொல்லிட்டு ஒரு கேமு அடிச்சிருக்கேன். இப்போது இந்த 96 ஏபி 96. இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 41. ஓகேங்களா? இந்த ஏபி 96 அடிச்சுட்டு 1, 2, 3 நாள் விட்டு 41 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஏபி 14 அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 14 ஆக்சுவலாக ஏபியில் அடிச்சது வேறு காரணம் இருக்குது. இப்போது நம்ம பிசியில் இந்த 41க்கு எடுத்துப்போம். இந்த பிசி 41, 96க்கு ஃபுல் ஆப்போசிட் 41 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்துப்போம். இப்போது இங்கே அடுத்த 9ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 900 தான். ஓகேங்களா? இந்த 900 இதில் இருக்கிற ஏபி. ஓகேங்களா? இங்கே எப்படி பாருங்கள், 96, 1, 2, 3 நாள் விட்டு 41 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தோம். அதுக்கு மேலே இருக்கிற 90 இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மேலேயே அடிச்சிருக்கிறதால அதையும் 1, 2, 3 நாள் விட்டு அந்த 90 எடுத்து 45 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏபி 14க்கு அடிச்சிருந்தானா நீங்கள் ஏபி 54 அப்படின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிசி 45, ஏபி 54. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம 840 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் டிஜிட்டில். அப்புறம் போர்டு பார்த்திங்கன்னா பிசி 45, ஏபிலையும் நீங்கள் சப்போஸ் அதை வைக்கிறதுன்னு 54ன்ற நம்பர் சப்போர்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏபி 50. ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஒரு போர்டு ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா இந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.